இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருக்கீங்களா? நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன், தியேட்டர் அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்க யாரும் புண்படுத்துறதுக்கா யாரும் பேசுனது கிடையாது. நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் உண்மையே நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர்னு சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஆனா அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு ஆழமா உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும், குத்திச்சுன்னு தெரியும். பட் அந்த டைலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்க அவர் போன் பண்ணும்போது ஹாட்ஸ்பாட்டா அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. பட் உங்க நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான்டா அமர் சொல்ல போறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேக்குறோம். அதே போல இப்போ நீங்க கதைகள்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்ல முழிச்சுக்கிட்டீங்களா? ஒரே ஒரு கேள்வி, நான் நேர்மையா கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நான் 40ங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர். நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம், அது கம்மியும் கேட்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருக்கீங்களா? நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன், தியேட்டர் அத்தனை பேர் தூங்குறாங்க. நாங்க யாரும் புண்படுத்துறதுக்கா யாரும் பேசுனது கிடையாது. நான் தெளிவாவும் நான் அதுக்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன். நீங்க திரும்ப இப்போ இந்த இதுல படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி கேக்குறீங்கன்னா நீங்க தான் என்ன குத்த பாத்துட்டே இருக்கீங்க. குத்தல நாங்க நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு இருக்கிறாங்க, அவ்வளவு போல்டா நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ நீங்க முழிச்சுக்கிட்டீங்களா? இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களான்னு சார், நான் உண்மையே நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர்னு சொல்ல மாட்டேன். நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர்கிட்டயும் நான் கத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது ஒரு எண்ட்லெஸ் ப்ராசஸ். ஓகே, கூல். பெட்டர் ஆக்டர். கூல்.